புதுசாக ஒரு ப்ரௌனி ட்ரை பண்ணியிருந்தேன். நான் எப்போ Pinterest போனாலும் இந்த ப்ரௌனி தான் என் கண் முன்னாடி வந்து நிற்கும். பார்க்கும்போதெல்லாம் எனக்கு டெம்ப்ட் ஏத்திட்டே இருக்கும். சரி பண்ணிடணும் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. நிறைய பேர் நேரத்துக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன ப்ரௌனி அப்படின்ட்டு. கேரமல் கிரன்ச் ப்ரௌனி சொல்லுவாங்க. இன்னொரு நேம் கேரமல் கார்ன்ஃப்ளெக்ஸ் ப்ரௌனி. இது பார்க்கும்போது அச்சி ஊறும். அதுவும் ஃபர்ஸ்ட் டே சாப்பிட்றத விட செகண்ட் டே தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ப்ரௌனியில் கேரமல் சாஸ் பண்ணி தான் இதை பண்ணணுமே. அந்த கேரமலுக்கும் எனக்கும் ஒத்தே வராது. அதிரசம் பண்ணும்போது அந்த பாகெடுப்போம் இல்லையா, அதுவும் சரி, இந்த பருப்பி பண்ணும்போது ஒரு பாகெடுப்போம், அதுவும் சரி, எனக்கு நிறைய வாட்டி ஃபெயிலியராகி தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த வாட்டியும் இந்த ப்ரௌனியில் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கேரமல் சாஸை ரெடி பண்ணி எடுத்து கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு அப்படியே போடணும். நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் லேட்டாக எடுத்தனால கல் மாதிரி ஆயிடுச்சு, கட்டே பண்ண முடியல. ஒரு ப்ரௌனியை திருப்பி போட்டு கட் பண்ணாலும் அப்பயும் கட் பண்ண முடியல. அப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஆனால் செகண்ட் டே சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராகவே இருந்தது. ஆனால் அந்த மேலே இருக்க கேரமல் மட்டும் கல் மாதிரியே இருந்துச்சு. பாய்.